தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. 30 நிமிஷம்னா 29 நிறுத்திக்குவார். பார்த்துக்கிங்க, 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துக்கு 2 நிமிடம் இருக்கு. மீட்டிங்கில் சொல்லக்குள்ள சொன்னார், நீங்கள் சொல்லி 58 நிமிடத்தில் நிறுத்திட்டு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இப்படி இருப்பாங்களாட்டிருக்குதுனாரு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சீர்ச்சபையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் ஈரோடு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று ஆட்டியாம்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அது 2 மாதத்துக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கம்பன் விழா. கம்பன் விழாவில் ஒரு 16 நாளைக்கு 16 பேர் பேசுகிறாங்க. அதில் ஒரு நாள் நேற்று எனக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. அதில் வள்ளலாரை பற்றி பேசுவதற்கு ஒரு நாள். அதற்காக தான் நேற்று நான் சென்னையிலேருந்தே வந்தது. அது நேற்று அங்கே நடைபெற்றது. நேற்று மாலை 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி 2 மணி நேரம் டைம். வள்ளலாரை பற்றி பேசுகின்ற பொழுது 9:15 ஆயிடுச்சு. எல்லாம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. எனக்கு டைம் தெரியல. அப்புறம் பார்த்தா 9:15. 9 மணிக்கு தான் எல்லாம் முடிப்பாங்களாம். அவங்க அவ்வளோ பேர் நிறைய வந்திருந்தார்கள். மக்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயம் தெரிந்தவர்கள். இப்போ வள்ளலாரை பற்றி நாம் 2 மணி நேரத்திற்கு மேலே 2.25 மணி நேரம் பேசணும். இப்போ நானே டைம் பார்த்து முடிச்சிட்டேன். 15 நிமிஷம் அதிகமாகிடுச்சு நேற்று. அந்த சுவாரஸ்யமான வள்ளலாருடைய கொள்கைகளையும் அவருடைய வரலாறுகளையும் சொல்லும்போது மெய் மறந்து கேட்டார்கள். பெண்கள் நிறைய வந்திருந்தாங்க, குழந்தைகள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ இறுதியில் சொன்னாங்க அவங்க, நாங்கள் 15 நாள் நிகழ்ச்சி வச்சுருந்தோம் கம்பன் விழாவில். ஆனால் அந்த கம்பன் விழா நிகழ்ச்சியில் பெருமைப்படுத்திய ஒரே நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சி தான் அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 10 பேர் பேசியிருக்காங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை முழுமையாக மக்களிடத்திலே கொண்டு செல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான்
மக்கள் இப்பொழுது தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறையாக சொல்லுகின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். கம்பரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. கம்பர் எங்கிருந்து வந்தார், எந்த நூலை பின்பற்றினார்? வால்மீகி என்ற ஒரு ராமாயணத்தை கம்பர் பின்பற்றி தமிழிலே அதை எழுதுகிறார் மெருகுபடுத்தி. கம்பராமாயணத்துக்கு காவியம் என்று பெயர். நம்ம இந்தியாவில் 2 காவியம்தான் உயர்ந்தது. ஒன்று மகாபாரதம், இன்னொன்று கம்பராமாயணம். அதாவது வால்மீக ராமாயணம் அது தமிழிலே எழுதியதனால் அதற்கு கம்பராமாயணம் என்று பெயர். கம்பன் கட்டுத்தரையும் கவிபாடுன்னுவாங்க இல்லையா, அவர் ஒரு கலைஞர், அறிவில் சிறந்தவர், தமிழில் சிறந்தவர், இலக்கியங்களிலே சிறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு கம்பர் தமிழிலே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை அவர் தெரிவிக்கிறதுக்காக வால்மீகி ராமாயணத்தை எடுத்து தமிழிலே தொகுத்தார். அப்பொழுது திருக்குறள் உச்சகட்டத்தில் இருந்த காலம். அதனால் திருக்குறள் ராமாயணம்னு அதுக்கு பேர் வச்சாங்களாம். இப்போ திருக்குறள் கம்பராமாயணம், திருக்குறளை பின்தொடர்ந்து வந்தோன்னா திருக்குறளுக்கு கொடுத்த மதிப்பை அந்த ராமாயணத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே கம்பருடைய நூல்களை பற்றி பெருமையாக இன்று இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறது. மகாபாரதத்தையும் பேசிக்கொண்டிருக்கிறது. அதுதான் சன்மார்க்கத்திற்கு மிகவும் எதிரியான நூல்களாக இருக்கிறது. வள்ளலாருடைய கொள்கைக்கு எதிர்ப்பதமான நூல்கள் எது என்றால் 2 நூல்கள். அது ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். அவர்கள் எதிரிகள் அல்ல, எதிரிகளாகக்கூடிய சூழ்நிலையை மக்கள் மனதிலே விதைத்து வைத்தார்கள். இதைத்தான் வள்ளலார் சொல்லுவார் பேருபதேசத்திலே, இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், உண்மையை வெளியே சொல்லாமல் கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் காவியங்களாகவும் வெளியே படைத்து விட்டார்கள். அதனால் வள்ளலார் அவர் பெருமையாக தான் சொல்கிறார், இந்த உண்மைகளை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உண்மைகள், உட்பொருள் உண்மைகளை எடுத்து மக்களுக்கு சொல்லுவதற்கு யாரும் வரவில்லை. சரி, அதோடு விட்டாரா? அவருக்கு பின்னாடி ஆன்மீகத்தில் ஊறியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்களும், பெரியவாள் நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்கராச்சாரியா, அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஆச்சாரியார்கள்லாம், மத்துவாச்சாரர், இவர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு விதைத்தவர்கள். அவர் விதையை போட்டவர், அந்த விதையை கொண்டு போய் இவங்கெல்லாம் விதைச்சவங்க. விதையை போட்டவர் யார்? வேதவியாசர், வால்மீகி. இவங்க போட்ட விதையை இவங்க அங்கங்கே கொண்டு போய் விதைக்கிறவங்கெல்லாம் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மை தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு உளறிக்கொண்டிருக்கிறார்கள் எழுதுகிறார்கள். அவன் மறைச்சிட்டார், தப்பு இல்லை. ஆனால் பின்னாடி திங்க் பண்ணுறவங்க, அதை படித்தவங்களாவது அந்த உண்மையை எடுத்து மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர்களும் என்ன சொல்கிறார் அதுக்கு பதில்? பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு உளறிக்கொண்டிருக்கிறார்கள்னார். கண்ணை மூடிக்கிட்டா என்ன? குருடர்கள் போல மக்களுக்கு சரியான உண்மையை எடுத்து சொல்லாமல், குருடன் ஊதிய காதல் ஊதிய சங்கு மாதிரி அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை எடுத்து சொல்லவில்லை. இப்போது மகாபாரதம் என்றால் என்ன என்றால், இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் தான் மகாபாரதம். உடம்பனுடைய உள்ள நடக்கக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் மகாபாரதமாக அதுக்கு வைத்தார்கள். அவருக்கு போட்டியாக தான் 2வது வால்மீகி வரார். அவர் முதல் எழுதிட்டார், 2வதாக வந்தவர் வால்மீகி. உனக்கு இப்படி எழுதுன்னா எனக்கு வேற ஒரு மாதிரி எழுத தெரியும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்? அவரும் உடல் தத்துவத்தை வைத்து ராமாயணம் என்று எழுதினார். அதுக்கு பேர் வால்மீகி ராமாயணம் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ இதை ரெண்டிலையும் என்ன உண்மை இருக்கிறது என்று நம்ம பார்த்தோமானால் எல்லாமே இரண்டுமே உடம்பனுடைய தத்துவம்தான். தத்துவங்களை சொன்னார்கள், தத்துவங்களை இயக்கக்கூடிய கடவுளை பற்றி சொல்லவில்லை. அந்த கடவுளுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய தத்துவங்களையே பேர் வச்சுட்டாங்க. அதில் என்ன, யார் பரமாத்மா? கிருஷ்ண பரமாத்மா. இதில் மகாபாரத்தில். இதில் யார்? ராமர். இந்த ரெண்டு கதைகளிலும் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் தான், அவங்க தான் மெயின். அதில் கிருஷ்ண பரமாத்மா கதாநாயகன், மெயின் ஹீரோ. இதில் ராமர் மெயின் ஹீரோ. இதை வைத்து தான் இந்த கதையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மகாபாரதம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு இடம், காலம், தகுதி, பொருள் தகுந்த மாதிரி பெயர்களை வைத்து இருப்பதாகவே நம்மை நம்ப வைத்து விட்டார்கள். எப்படி ஒரு சினிமா எடுத்தால் அது இருக்கிற மாதிரியே நம்ம நம்புகிற மாதிரி படம் எடுப்பாங்க, நடக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சினிமா பார்த்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா நம்புகிற மாதிரியே இருக்கும். அதில் கதை உற்பத்தி பண்ணுறவன் ஒரு ஆள். அதுக்கப்புறம் அந்த கதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறவன் ஒரு ஆள். ஸ்க்ரீன் ப்ளேனா ஒவ்வொரு சீனாக பிரிக்கிறது, அப்போ தான் ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டைலாக் எழுதுகிறவன் ஒருத்தன். இந்த இடத்துக்கு என்னென்ன டைலாக் போட்டால் கரெக்டாக வரும், கதைக்கு தகுந்த மாதிரி. சினிமான்றது ஸ்க்ரீன் ப்ளேன்னு பேர். ஸ்க்ரீனில் வர்றதுனால அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே. அப்போ சீனை பிரிச்சுட்டு அதுக்கு டைலாக் எழுதுறதுக்கு அந்த டைலாக் ஆசிரியர். அதுக்கப்புறம் தான் கதாநாயகிகள்லாம் தேர்ந்தெடுக்கிறது சீனுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கதைக்கு யார் கதாநாயகன்னு செலக்ட் பண்ணும்போது யார் நல்ல ஹீரோவோ இந்த கதைக்கு தகுந்தவங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முதல் புக் பண்ணுவாங்க. இவ்வளோ கால் ஷீட்டு, இத்தனை லட்சம் ரூபா, இத்தனை கோடி ரூபான்னு அவங்க அதை தயார் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோயினை செட் பண்ணணும். மறுபடியும் ஹீரோவுக்கு அடுத்தது இதுக்கு ஜோடி யாரை கரெக்டாக போடணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஹீரோயினை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி துணை நடிகர்கள்னு வரும். மீது எல்லாமே துணை நடிகர்கள், அதுக்கு தொடர்புடைய கதாபாத்திரங்கள். அதெல்லாம் முடித்து படத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அது 100 நாள் ஓடிச்சுன்னா வெற்றி விழா கொண்டாடுவாங்க. அப்போ அந்த படத்தில் எழுதினவன் யாருன்னு தெரியாது, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவன் மக்களுக்கு யாருன்னு தெரியாது, டைலாக் எழுதினவன் யாருன்னு தெரியாது. ஆனால் நடிகர்கள் மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம யாரை கொண்டாடுறோம்? நடிகர்கள் தான் கொண்டாடுறோம். சிவாஜி நடித்தார், எம்ஜிஆர் நடித்தார், ரஜினி நடித்தார், கமல் நடித்தார்னு அவன் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவனுடைய நிழற்படம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பேர் நிழற்படம்னு பேர். அவனுடைய நிழல், அதனால் அதுக்கு நிழற்படம்னு பேர். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ யாருக்கு அதில் பெருமை வருதுன்னா சினிமாவில் நடித்தவனுக்கு தான் பேரும் புகழும் வருது. அவனை வச்சு தான் இன்றைக்கி ஆட்சியே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. சினிமாவில் நல்லவனாக நடிக்கிறதுனால அந்த உலகத்தை ஆளக்கூடியவனும் நல்லவனாக அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துடுறாங்க. இதே போல தான் மகாபாரத கதை. அவர் உடல் தத்துவத்தை வேதவியாசர் பார்க்குறாரு. பார்த்த உடனே உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறார். பேர் வைக்கும்போது உடம்புல எது முதலாவதாக வருகிறது என்றால் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கிருஷ்ண பரமாத்மான்னு பேர் வைக்கிறார். இரண்டாவது ஜீவன். ஜீவன்னா இது உயிர். ஆன்மாவும் ஜீவனை வந்துட்டுருப்பாடு என்ன வேணும்? உடம்பு வேணும். அப்போ உடம்புக்கு என்ன தேவை? உடம்பை பின்னுறதுக்கு பஞ்சபூதங்கள் தேவை. இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? பஞ்சபூதங்கள் இருக்குது. இதுதான் மெயின் கேரக்டர். இதில் முதல் ஆன்மா, ஜீவன், உடம்பு. அப்போ உடம்புக்குண்டான உறுப்புகள் தான் அதாவது சின்ன சின்ன நடிகர்கள்னு பேர். அதுக்கு துணை நடிகர்கள் அப்படின்னு அதுக்கு பேர். இதெல்லாம் அந்த கேரக்டர் அழகாக தொகுத்துட்டார். யார்? வேதவியாசர் இல்லைங்களா? அது என்ன பேர் வச்சிட்டாரு?
அதுக்கு மகாபாரதம்னு பேர் வச்சிட்டார். அப்போது பாண்டவர்களை நம்ம என்ன சொல்கிறோம்? பஞ்ச பாண்டவர்கள், பஞ்சபூதங்களை பஞ்ச பாண்டவர்கள்னு நம்ம பேர் வச்சிட்டோம். ஜீவனுக்கு ஜீவன் தான் திரௌபதி. திரௌபதிக்கு என்ன பேர் வச்சிட்டோம்? 5 பாண்டவர்களுக்கும் அழியாத பத்தினின்னு பேர் வச்சோம். இந்த 5 பூதங்கள் இல்லை என்றால் ஜீவன் இயங்காது. அதனால் அது 5 பாண்டவர்களுக்கு ஜீவன் என்ற உயிரை மனைவியாக வச்சுட்டாங்க இல்லையா? அப்போ அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய கதாபாத்திரங்கள் தான் இன்றைக்கி பிரம்மாண்டமாக அதில் கொண்டு வரார். அதுக்கப்புறம் திரௌபதியை பிரம்மாண்டமாக கொண்டு வரார். அப்போ அந்த 5 பூதங்கள் இல்லை என்றால் ஜீவன் இல்லை. 5 பூதங்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது அவருக்கு தெரியுது. ஆனால் மக்களுக்கு அவர் எடுத்து சொன்ன முறைகள் சரியில்லை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, உயிர் தடுமாறுது. நம்ம உடம்புக்குள்ளே உயிர் போக போகுது. இவ்வளோ காலம் வாழ்ந்தோம், பிறவியிலிருந்து வாழ்ந்தோம், குழந்தை குட்டியெல்லாம் பெற்றோம், 60-70 வயதாகிடுச்சு, நோய் வந்துடுச்சு. உடனே நமக்கு உயிர் தடுமாற்றத்துக்கு வருது. உடம்புல உயிர் இருக்குமா இல்லையான்ற ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போனோடனே உயிரை காப்பாற்றுறது அவர் பெரும் முயற்சி பண்ணுவார். அது நம்ம மருத்துவ ரீதியான முயற்சி என்னென்னவோ அத்தையும் முயற்சி பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? என்னால் முடிஞ்ச முயற்சி செஞ்ச, இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்டுவார் இல்லையா? அப்போ கடவுள்னாக்கா கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிட்டால் தான் நமக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் அந்த கடவுளை பற்றி அது வரையும் நம்ம நினைக்கிறதே கிடையாது. இப்போ இளமையிலிருந்து உங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் யார் படைத்தவனோ அவனை தொடர்பு கொள்வது தான் மரபு, அதுதான் உண்மை. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? படைத்தவரை விட்டுவிட்டு தத்துவங்களை கடவுளாக பாவித்து விட்டோம். அப்போ என்ன பாஞ்சாலியை சபையில் நிற்க வச்சு அதுக்கு சூதாட்டன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த சூதில் 5 பாண்டவர்களும் தோத்துடுறாங்க. சூதுன்னா என்ன? அந்த உடம்பு என்ற சூதில் அதை வளர்ப்பதற்கும் அதை நிலைநிறுத்துவதற்கும் தெரியாமல் இருப்பது சூது. புரியுதுங்களா? அப்போ அந்த சூதில் அந்த உண்மையை தெரியாதனால இவங்க உயிரை காப்பாற்ற முடியல. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? மகாபாரத போரில் மகாபாரதனுடைய அந்த பாஞ்சாலியை துயில் உரியறதாக பண்ணுறாங்க. துயில்னா என்னென்னா, யமன் கூட்டிகிட்டு போகிற நேரம்னு அர்த்தம். யமன் சீக்கிரம் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த துயில் உரிகிறது. அதான் உயிரை கொண்டு போவதற்கு துயில் உரிகிறதுன்னு பேர். அப்போ அந்த உயிர் துன்பப்படும் போது இந்த 5 பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களும் அந்த உயிரை காப்பாற்ற முடியல. அது சோறு விட்டு போச்சு பாடி. அது இயங்கிறதுக்கே தன்னால் இயங்க முடியல. அப்போ அந்த உயிர் என்ன பண்ணுது? ஆன்மாவை கேட்குது. ஆன்மாவை தொடர்பு கொண்டு எப்போ? அவசரத்தில். அதுக்கு முன்னாடிலாம் கேட்கல. அந்த உயிர் போகிற போது தான் அது என்ன பண்ணுது? என்னை இந்த பஞ்சபூதங்களும் காப்பாற்றவில்லை, பஞ்ச பாண்டவர்களும் காப்பாற்றவில்லை, அதனால் கிருஷ்ண பரமாத்மா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த ஜீவன் துடிக்கின்ற பொழுது, அது இடைவிடாது துடிக்கின்ற பொழுது, அப்போ என்ன பண்ணுறாரு? கிருஷ்ண பரமாத்மா பார்க்குறாரு, இந்த ஜீவனை காப்பாற்றியே தீர வேண்டும் என்பதால் அங்கே என்ன பண்ணுறாரு? இது உயிரை இழுக்க இழுக்க யமன் என்ன பாசக்கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் அவங்க துணியை வச்சுருக்காங்க. அப்போ அந்த துணியை உருவ அவருக்கு துணியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியதற்கு தன்னால் ஆன முயற்சிகளை இறைவன் செய்கிறார். அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த துணியை முழுமையாக உருவ இவர் கொடுத்து கொண்டே இருக்கிறது போது அந்த யமன் என்ற கூற்றுவன் தடுமாறி விட்டு விடுகிறான். அப்போ திரௌபதி காப்பாற்றப்படுகிறாள் என்பது பொருள். இதை வாப்பனா நமக்கு சொன்னாங்களா? சொல்லலை, கதைகளாக சொல்லிவிட்டார்கள். அப்போது அந்த ஆன்மா என்பதை கிருஷ்ணன்னு வச்சுருக்காங்க. ஆன்மாவை இயக்கக்கூடியவர் யார் என்பதையும் சொல்லலை. ஆன்மா ஒன்று இருக்கிறது, அந்த ஆன்மாவை யார் இயக்குவது? இறைவன் அனுப்பிய ஆன்மா இங்கே வருவதற்கு இந்த உலகத்தில் அது உயிர் கொடுக்க வேண்டும். உயிர் கொடுத்து விட்ட பிறகு உடம்பு கொடுக்க வேண்டும். உடம்பு கொடுத்து விட்ட பிறகு அந்த உடம்புக்கு உணவு கொடுக்க வேண்டும்.
இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த உடம்பு இயங்கும், இல்லை என்றால் இயங்காது. இதைத்தான் வள்ளலார் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். ஆன்மா என்பது இறைவனால் அனுப்பப்பட்டது. இந்த பூலோகத்தில் தன்னுடைய குழந்தைகள் போய் வாழ்ந்து இறுதியிலே மனித பிறப்பு கிடைத்து, மனித பிறப்பு மரணமடைவதற்கில்லை, இது அருளை பெறுவதற்கென்று விவரத்தை சொல்லி, அந்த அருளை பெற்றால் மட்டுமே ஆண்டவனை பார்க்க முடியும், ஆண்டவனோடு சேர முடியும். அதனால தான் ஆன்மாவிற்கு முதல் துணை எது? நான் சொல்லியிருக்கேன்ல, முதல்ல ஆணவம் சொன்னார். ஆன்மாவனுடைய முதல் துணை எது என்றால் ஆணவம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஆன்மா வருகின்ற பொழுது துணை கருவியாக ஆணவத்தை வச்சு தான் அனுப்புகிறாரு. இல்லாட்டி அந்த ஆன்மா செயல்படாது. அதனால தான் நான் முதலே சொல்லி, ஆணவம் என்பது ஆன்மாவுக்கு முதல் மனைவின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ஆன்மாவிற்கு முதல் மனைவி யார்? ஆணவம். ஆணவத்திற்கும் ஆன்மாவுக்கும் பிறந்த குழந்தை தான் ஜீவன் என்ற உயிர். அந்த உயிர் வெளியே வந்துவிட்ட பிறகு இந்த அண்டத்துக்கு வந்துவிட்டிருப்பாடு அந்த ஆன்மாவுக்கும் ஆணவத்திற்கும் பிறந்த குழந்தை ஜீவன் என்பது பொருள். அந்த குழந்தை பிறந்துட்ட பிற்பாடு ரெண்டாவது அந்த ஆன்மா என்ன பண்ணுது? இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணுற மாதிரி இன்னொரு மனைவி. அதுக்கு பேர் தான் மாயை. மாயை என்றால் உடம்பு. அப்போ இந்த உடம்புக்கு பிறந்த குழந்தை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மொத்தம் டோட்டலாக எத்தனை ஆச்சு? ஆணவம் ஆன்மா 2, ஜீவன் 1 3, மூணாவது மனைவி 4, ரெண்டாவது மனைவிக்கு 4 குழந்தை, 4 8 பேர் ஆச்சு இல்லைங்களா? அப்புறம் மூன்றாவது அந்த ஆணவம் ஆன்மா மூணாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்குது. அதுக்கு பேர் என்ன? அதுதான் கண்மன்றது. கண்மம். அப்போ கண்மத்துக்கு 3 குழந்தை. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னா 3 குணங்கள்னு பேர். என்ன குணம்? 3 குணம். தத்துவ குணம், தாமச குணம், சாத்வீக குணம். 3 குணங்கள். டோட்டலாக எத்தனை பேர் ஆச்சுப்போம்? தாமச குணம் 3 குணங்கள். டோட்டலாக எத்தனை பேர் ஆச்சு? 11 12? நல்லா பாருங்க, 12 ஆச்சா? அப்போது இந்த நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போது 12 பேர் இருக்காங்க. 12 பேருக்கு நம்ம சொந்த வீட்டில் குடியிருக்கிறோமானா இல்லை. மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட வாடகை வீட்டில் தான் நம்ம குடியிருக்கோம். இதுக்கு பேர் என்ன? வாடகை வீடுன்னு பேர். ஜீவகாரணத்தில் எழுதுகிறார் இல்லையா? இதுக்கு பேர் என்ன? வாடகை வீடு. இப்போ இந்த வாடகை வீட்டில் இந்த 12 பேர் இருக்காங்க. நம்ம சொந்த வீடு கிடையாது, இது வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டில் வாடகை கூலி வாங்குகிறோம். வாடகை வாங்குறவங்க யார்? அதுக்கு ஒரு 3 பேரை நியமிச்சிருக்கார். இந்த உடம்பில் 12 பேர் குடியிருக்கிறீங்க. இது வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டில் தினமும் உங்களுக்கு வாடகை வாங்கணும். ஒரு நாளைக்கு 3 தடவை வாடகை வாங்கணும். யார் அவங்கன்னா அவங்க தான் வாத பித்த சிலோத்துமுகள்னு பேர். இந்த 3 பேரும் வாடகை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கலைன்னா விடமாட்டார். அப்போ எப்போ இந்த வாடகை வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, வாடகை கொடுக்காத இருக்கிற தருணம் பார்த்து வீட்டை காலி பண்ணிவிடுவார். அது வெளியே நீங்கள் வாடகை வீடு தானே. இப்போ ஒரு வீட்டில் குடியிருந்தீங்கன்னா வாடகை கொடுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? காலி பண்ண சொல்லிவிடுவீங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கை இளம் வயதில் சம்பாதிக்கிற வெளியும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. 60 வயசு 65 70 ஆகிடுச்சுன்னா, எங்கள் தாத்தா சாப்பிட மாட்டேங்கிறாருங்க, சரியாக உணவு போகலைங்க, தண்ணி குடிக்கிறாருங்க, தண்ணி கூட வெளியே வருதுங்க, டாக்டர்கிட்ட போனாலும் முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்புக்கு முடியாத நிலை. ஒரு பொருளை உள்ளே வாங்கி வெளியே தள்ளுவதற்கு முடியாத நிலை வருகின்ற பொழுது வாடகை கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது? வாடகை கொடுக்கலன்னா என்ன வரும்? அதுக்கு பேர் தான் மரணம். நீங்கள் வாடகை கொடுக்க எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ என்ன ஆகும்? பேச்சு வராது, உடம்புக்கு
யமன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் மரணம். அப்போ வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்ததெல்லாம் கரெக்டு. இத்தனை பிறவிகளெல்லாம் நீங்கள் வாடகை கொடுத்து தான் மனித பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த பிறப்பில் நீங்கள் வாடகை வீட்டை சொந்த வீடாக மாற்றணும். இதுதான் சன்மார்க்கம். நீங்கள் வந்து இப்பொழுது வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்கள். சொந்த வீடாக மாற்றிட்டீங்கன்னா காலி பண்ண முடியாதுல்ல. இப்போ நீங்கள் வாடகை இருக்கிற ஒருத்தர், இப்போ சார் கூட சார் வீட்டில் வாடகை இருக்கிறீங்க, டாக்டர் சார் வீட்டில்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் இவ்வளோ காலம் வாடகை கொடுத்தது போதும், எங்கள் வீட்டை நீங்களே விலைக்கு வாங்கிக்கிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? விலைக்கு வாங்கிக்குவீங்க. விலைக்கு வாங்கினோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சொந்த வீடாக மாறிடுது இல்லை? அப்போ நீங்கள் வீடு மாற்ற வேண்டியதில்லை இல்லையா? அப்போ சொந்த வீடு கட்டுறதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு பொருள் கொடுக்கணும். அந்த வீட்டுக்கு உண்டான பொருள் கொடுக்கணும். பொருள் கொடுத்துட்டோன்னே பரவாயில்ல, நம்ம வீடு கட்டின அளவுக்கு அமௌண்ட்டு வந்துருச்சு, அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாரு. உங்களுக்கு சொந்த வீடாக மாறிடுச்சு. ஆனால் இந்த உடம்பை நீங்கள் சொந்த வீடாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? அருளை பெறணும். இந்த உடம்பை மாற்றுவதற்கு இந்த வாடகை வீட்டை, அதுக்கு பேர் தான் இது அசுத்த உடம்புன்னு பேர். நம்ம உடம்புக்கு என்ன பேர்? அசுத்த உடம்பு. பொருள் கொடுப்பதால் இதுக்கு பேர் அசுத்த உடம்புன்னு பேர். இந்த உடம்பை நீங்கள் 3 உடம்பாக மாற்றணும். 3 சான்ஸ், 3 ப்ரமோஷன் இருக்குது. இந்த அசுத்த உடம்புக்கு சுத்த உடம்பாக மாற்றணும்னார் இல்லையா? முதல்ல எப்படி மாற்றணும்? சுத்த உடம்பாக மாற்றணும். 2வது பிரணவ உடம்பாக மாற்றணும். 3வது ஞான உடம்பாக மாற்றணும். அதான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இந்த 3ம் ஞான தேகத்துக்குண்டான எட்ஜுக்குள்ளே வந்துடணும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. இந்த ஞான தேகத்துக்குள்ளே இந்த 2 உள்ளே அடங்கிடுச்சுன்னா அதுக்கு பேர் முத்தேக சித்தின்னு பேர். அதில் 3 தேகம் உள்ளே அடங்கிடுச்சு. சுத்த தேகம் பயிற்சியில் வென்றுட்டீங்க, பிரணவ தேகம் வென்றுட்டீங்க, ஞான தேகத்துக்கு வரும்போது அதெல்லாம் உள்ளே போயிடுது. எப்படி ஒரு எல்கேஜி படித்தவன் ஒரு ஐஏஎஸ் கரெக்டாக வந்தால் அந்த எல்கேஜிலேருந்து அவனுக்கு தெரியும். அப்போ அதில் மெர்ஜி ஆகிடும். இந்த தேகம் படைக்கும்போது பேர் தான் ஒளி தேகம்னு பேர். சுத்த தேகமாக முதல் மாற்றணும். சுத்த தேகமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உணவுகளை கரெக்ட் பண்ணணும், ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும். உணவு ப்ளஸ் ஒழுக்கம். உணவுலையும் ஒழுக்கத்திலையும் கடைபிடித்தால் மட்டுமே நாம் சுத்த தேகத்தை பெற முடியும். ஃபஸ்ட்டு ஏன் நம்ம இவ்வளோ வயசாகியும் நமக்கு நிறைய திரை பிணி மூப்பு வருதுன்னா உணவு முறைகள் தான் எல்லாத்துக்கும் காரணம். 2வது ஒழுக்க முறைகள். ஒழுக்கமும் இல்லை, உணவு ஒழுக்கமும் இல்லை. 2 ஒழுக்கமும் 0வில் இருக்குது. அப்போ எப்படி நம்ம சுத்த தேகம் வர்றது? இதை சமயங்கள் மதங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிடுச்சுன்னா, நீ வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ சிவபெருமான் நினச்சிக்கோ, உனக்கு வைகுண்டத்துக்கு கைலாசத்துக்குலாம் வழி கட்டிட்டு வரேன்ட்டாங்க. சொர்க்கத்துக்கு போயிடலாம், வைகுண்டம் போயிடலாம், கைலாசம் போயிடலாம், நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. இது விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக, அறிவு ரீதியாக சாத்தியமாக நம்ம நினச்சி பார்த்தோமா? நினைக்கணும் இல்லையா? அப்போது சொர்க்கம் எங்கே இருக்கிறது, கைலாயம் எங்கே இருக்கிறது, வைகுண்டம் எங்கே இருக்கிறது? அப்போ நல்லது செஞ்சால் இந்த 3 லோகத்துக்கு போகலாமா? கெட்டது செஞ்சால் எங்கே போகிறோம்? நரகத்துக்கு போவோம். இல்லையா? அப்போ அதுக்கு நரகன்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ நரகத்தில் போனால் இப்படிலாம் உங்களுக்கு துன்பம் கிடைக்குன்னா அதுக்கு ஒரு வரலாறுகளை நம்ம படிச்சிருக்காங்க. சொர்க்கத்துக்கு போனால் இப்படிலாம் இருக்குதுன்னு நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அது அல்லன்ட்டார் வள்ளலார். இந்த உடம்பு மண்ணுக்கோ தீக்கோ இரையாகக்கூடாது. நம்ம வாழக்கூடிய உடம்பை அருளை பெற்று அந்த அருளினுடைய வேதியியல் மாற்றத்தினால தான் அந்த உடம்பு மாறணும். வேறு எந்த பொருளையும் இந்த உடம்பை மாற்றுறதுக்கு சக்தி கிடையாது, ஆற்றல் கிடையாது. நீ எவ்வளோ தவம் செஞ்சாலும் வேலையாகாது,
யோகம் செஞ்சாலும் வேலையாகாது, தியானம் பண்ணாலும் வேலையாகாது, தினமும் நீங்கள் அருட்பாவை படிச்சுட்டு இருந்தாலும் வேலையாகாது. அது ஒரு தோத்திரம், நம்மளுடைய உண்மையான தோத்திரத்துக்கு வள்ளலார் வழிகாட்டியிருக்கார். நீங்கள் இதுவரையில் பாடிய தோத்திரங்கள் வேறு, வள்ளலார் பாடிய தோத்திரங்கள் வேறு, அதில் பிரிக்கிறார். உண்மையான இறைவனை நினைத்து தோத்திரம் செய்வது தான் அருட்பா. பொய்யான தத்துவங்களை பற்றி தோத்திரம் செய்வதுதான் மற்ற நூல்கள்லாம். புரியுதுங்களா? அப்போது தோத்திரம் செய்வதும் ஜீவகாருண்யம் செய்வதுதான் நமக்கு பேசிக்குன்னு போட்டார். நீ ஒரு ஒழுக்கம் உள்ளவனாக மாறணும்னா என்ன பண்ணணும்? மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்யணும்னு போட்டார். அந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்யும்போது என்ன நமக்கு கிடைக்குது? இந்த பாடிக்கு என்ன வருது? ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம்னு போட்டார். புரியுதுங்களா? ஏன் அந்த உயிருக்கும் நம்ம உயிருக்கு என்ன சார் தொடர்பு? நம்ம அதை கேள்வி கேட்டால் தானே விடை கிடைக்கும். அவங்க ஒரு மனிதர், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சோறு போடுறோம், அவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன லிங்க் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா? அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும் ஒருவரோட ஒருவர் உதவியினால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த ஜீவனும் தனித்து வாழ்வதில்லை. ஏதாவது ஒரு ஜீவன் மூலமாக உதவி கொண்டு தான் எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? இப்போ சாதாரணமாக நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பிடக்கூடிய உணவு எங்கேருந்து கிடைக்குது? ஒரு விவசாயி அதை மண்ணை உழுது சேடையாக்கி நெல்லை விதைச்ச நெல் வந்த உடனே அதை எடுத்து அதை நாற்று நட்டு அதுக்கு தினமும் இடைவிடாத தண்ணி பாய்ச்சி அது கதிர் வரும்போது கதிரை அறுத்து அதில் மேட்டில் போட்டு அடித்து பதிர் வேறையாக நெல் வேறையாக எடுத்து அதை மூட்டையை கட்டி அந்த மூட்டையை வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து வேறு ஒரு வியாபாரிக்கு விற்று அந்த வியாபாரி கொண்டு போய் எல்லாம் மொத்தமாக வாங்கி அவன் கொண்டு போய் ரைஸ் மில்லில் கொண்டு போய் சேர்த்து அதை ஊற வச்சு இல்லையா, அதை அது பக்குவம் வர வேண்டி அதை மில்லில் போட்டு அதை அரைச்சி அரிசி வேறையாக உமி வேறையாக கண்டுட்டு அந்த அரிசியை மூட்டை தைச்சி பல ஹோல்சேல் கடைக்கு போய் மறுபடியும் ரீட்டைல் கடைக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு அதை நீங்கள் அதை சமையல் செய்து சாப்பிட்றீங்க. இது எத்தனை ஆயிரம் கோடி ஜீவர்களுடைய மூலமாக இந்த உணவு வந்தது. எடுத்தோடனே அரிசி மூட்டுக்கு வந்துடுமா? அப்போ இதையெல்லாம் உழைத்தவர்கள் யார்? ஜீவர்கள். அது அளவில் அடங்காத உழைப்பதில் இருக்குது. எந்த வியாபாரின்னு தெரியாது, எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் அதை மூட்டையை கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. இது நமக்கு ஈஸியாக வீட்டுக்கு அரிசி வந்துருச்சு. அப்போது இந்த ஜீவர்கள் முயற்சினால்தான் இந்த உணவு நமக்கு வருது. நம்ம தனித்து வாழ முடியாது. ஏதோ ஒரு உதவி, ஒரு மனைவி கணவன் இருந்தால் கூட பொண்டாட்டி கல்யாணம் பண்ணுறதே முதல்ல எதுக்கு? சோறாக்கி போடுறதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், அதுக்கப்புறம் தான் குழந்தை பேக்கிறது, குடும்பம் நடத்துறதெல்லாம். முதல்ல ஒரு திருமணம், அவருக்கு துணை வேணையா, அதுக்கு பேர் தான் உங்களுக்கு துணைவின்னு பேர். அப்போது ஒரு வேலைக்காரியாக நம்ம கூட்டிகிட்டு வரோமோ தவிர அந்த சம உரிமை நம்ம கொடுக்கறதில்ல. கணவன் மனைவினா ஏதோ மனைவி வேலைக்காரி மாதிரியும் கணவன் ஏதோ பெரிய கிங் மேக்கர் மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அது அல்ல. அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணார்? எல்லா உயிர்களும் சமமாக பார்க்கணுன்னார். அப்போ இந்த சமமாக பார்ப்பதற்கு எது தேவை? அந்த உயிரினுடைய தன்மையை புரிந்து கொண்டால்தான் சமநோக்கு என்பது நமக்கு வரும். இல்லாட்டி வராது. பேசலாம் மேடையில். அப்போ அந்த உயிரை இயக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆன்மா. அப்போ அந்த ஆன்மா இல்லை என்றால் உயிர் இல்லை, உடம்பில்லை. அப்போ அதுக்கு மேலே வள்ளலார் என்ன கொண்டாந்தார்? எல்லோருக்கும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டுன்னார். ஜீவ உரிமைன்னு சொல்லலை எங்குமே. ஜீவ உரிமை என்பது உபகாரம் செய்வது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது தான் நம்ம சகோதர தத்துவம். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது நாம் எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்தோம். இங்கே நம்ம வாழ்வதற்காக இறைவனால் இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறோம். இங்கே வந்த உடனே நமக்கு
உயிர் கொடுக்கப்படுகிறது, உடம்பு வெவ்வேறாக கொடுக்கப்படுகிறது. உடம்பும் ஆன்மாவும் உயிரும் ஆன்மாவும் ஒரே தன்மை, அதில் மாற்றம் கிடையாது. உயிரும் ஒளிதான், ஆன்மாவும் ஒளிதான். ஆனால் உடம்பு மட்டும் எத்தனை பிரிவுகளாக இருக்கிறது, மாற்றங்களாக இருக்கிறது. ஏனென்றால் இது அணுக்களுடைய கூட்டு சேர்க்கை. எந்தெந்த அளவுக்கு அணுக்கள் சேருகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் பாடி, அதுக்கு தகுந்தாற்போல் வண்ணங்கள். நீங்கள் வள்ளலாருடைய அந்த உரைநடை பகுதியெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். ஏன் ஒரு இடத்துல முடி தேவையில்லாத இடத்துல முளைக்குதுன்றதுக்கு வள்ளலார் சொல்கிறார், தத்துவ கெடுதின்றார். பெண்களுக்கு எங்கெங்கே முடி வளரணும், ஆண்களுக்கு எங்கெங்கே முடி வளரணும். ஒரு ஜீவனாக இருந்தால் எந்தெந்த ஆண் பெண் என்ற பிரிக்கும் போது அந்த உடம்பிற்கு தகுந்த மாதிரி முடி வளர்வதற்கூட எப்படி எப்படி வளருதுன்னு எழுதுறாரு. எல்லாருக்கும் தாடி வளருது, ஏன் பொம்பளைங்களுக்கு தாடி வரல? அவங்க மட்டும் முடி நீட்டாக விட்டுக்கிறாங்க, நம்ம கட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு ஆண்களுக்கு எங்கெங்கே முடி இல்லை, பெண்களுக்கு எங்கெங்கே முடி இல்லை. முடியில்லாத இடத்தில் என்ன தன்மை அங்கு உடம்பில் விளங்குகிறது, முடி இருக்கும் இடத்தில் என்னென்ன தன்மையாக அங்கே இயக்கம் உள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சூடு இருக்கிற இடத்துல முடி அதிகமாக இருக்காது. சூடு எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே முடி இருக்காது, ஹீட். ஆனால் தலையை என்ன பண்ணிட்டார் கடவுள், அது சூடு பயங்கரம். ஆன்மாவனுடைய தன்மை 1 கோடி சூரிய பிரகாசம். அதுக்காக அது என்ன பண்ணிட்டாரு, ஓட்டை போட்டு லாக் பண்ணிட்டார். எல்லா இடத்துலையும் ஓடு இருக்கா? நம்ம தலைக்கு மட்டும்தான் மண்டை ஓடுன்னு பேர். அந்த ஓடு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக போட்டு அந்த ஓட்டுக்கு மேலே தலையை காப்பாற்றுவதற்காக முடி வளரப்படுகிறது. அந்த முடி இல்லைனாக்கா மண்டை காஞ்சி போயிடும். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்த மாற்றுவதற்கோ அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இறைவன் தலையில் எல்லாருக்கும் முடி வச்சிட்டார், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்லுவார், தலையை மறைத்து கொள்ளுங்கள்ன்றார். தலை வெயிலையோ மழையிலையோ காயக்கூடாது. சளி ஜுரம் இடுமல் வர்றது காரணம் தான். இப்போ நானே சொல்கிறேன், வெளியூர்லாம் போகிற வர்றதுனால இந்த தண்ணி அது இதெல்லாம் மாற்றும்போது நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த முறைகளெல்லாம் நாம் எப்படி மாற்ற வேண்டும்னால் ஒழுக்கத்தினால மாற்றணும். ஒழுக்கம் இல்லை என்றால் இதெல்லாம் அவருக்கு சொன்ன ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒன்றை கடைப்பிடிச்சா போதும். நம்ம பெரியாள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதை, ஜீவகாருண்ய ஒழுக்கம் சாப்பாடு போடுறது மட்டுமல்ல, இந்திரிய ஒழுக்கமும் அதில் இருக்குது. அப்போ இந்திரிய ஒழுக்கம் என்பது கண், மூக்கு, காது, செவி, மெய், ஐம்புலன்கள் எவ்வாறாக செயல்படணும், எந்தெந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும், எந்தெந்த உணவுகளை நாம் உட்கொள்ளக்கூடாதுன்னு தெளிவுபடுத்திட்டார். நம்ம கடைபிடிக்கிறோமா? முழுமையாக வள்ளலார் சொன்ன ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தையே நம்ம கடைபிடிக்கல. அதுக்கு பேர் இந்திரிய ஒழுக்கம் இல்லையா? ஐம்புலன்களுக்கு பேர் இந்திரியங்கள். கண் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது. செவி எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டா அவன் தான் மனிதன். இப்போ எவ்வளோ பெரிய சத்தம் வந்தாலும் கூட அது என் காதில் விழக்கூடாது. பக்கத்தில் இடி மின்னல் எது வந்தாலும் கூட என்னுடைய காது அந்த நாதத்தை மட்டும் கேட்க வேண்டும். என்ன நாதம்? பரநாதம். நாத ஒளி கேட்கின்றதம்மா அப்படின்னு வரவில்லை. நம்ம சின்ன நாதம் வந்தால் கூட உடனே நம்ம செய்கிறத விட்டுட்டு என்னவோ தெரியலன்னு வெளியில் ஓடுவோம். ஒரு சப்தத்தை கூட நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போ காதுக்கு அவ்வளோ பெரிய வேலையை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இல்லையா? மூக்கு எதை சுவாசிக்க வேண்டும், எதை சுவாசிக்கக்கூடாது. நீங்கள் எல்லாமே காற்றுன்னு நினச்சிட்டு உள்ளே இழுக்கிறீங்க, பிடிக்க விடுறீங்க. அப்போ மூச்சு சுவாசிக்க வேண்டியது என்ன காற்று? அமுத காற்றை சுவாசிக்கிறதுக்கு பழகணும். அதுதான் நான் காலையில் 4 to 6 எழுந்திரிச்சிடணும். இப்போ மார்கழி மாதத்தில் ஏன் வரீங்க? அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த 1 மாதம் ஆகட்டும் அமுத காற்றை சுவாசிக்கிற ஒரு வாய்ப்பு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம முழுமையாக கடைப்பிடிக்கிறோமா? ஏதோ ஒரு 10 பேர் வரோம் பாராயணம் பண்ணுறதுக்கு. அப்போ 1 வருஷம் 11 வருஷம் விட்டுடுறோம் இல்லைங்களா?
அதே மாதிரி உடம்பை எப்படி பாதுகாக்க வேண்டும்? வள்ளலார் உடம்பை பொன் போல் பாதுகாக்கணும்னார். நகை கொண்டு போய் பத்திரப்படுத்தி பீரோவில் எங்கேயாவது யாரும் எடுத்துக்கூடாதுன்னு வைக்கிறோமில்ல, அப்போ அந்த உடம்பு பொன் போல் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி தான் வாய். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இதை ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நம்பர் 1. பேசுவதற்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. அதான் வாயில் வள்ளுவர் சொல்லுவார், இனிய உளவாக எண்ணாது குரல் கனி இருப்ப காய்க வந்துட்டு. நல்ல வார்த்தைகள் நிறைய பேசுவதற்கு நமக்கு வாய் கொடுத்துருக்காரு கடவுள். அதை விட்டுட்டு வீட்டில் போய் பாரு, எல்லாம் சண்டை தான். நீ வெளியில் சண்டை போடலாம் கூட அது அப்புறம். வீட்டில் போய் ஒரு புருஷன் கொண்டாடி குழந்தைகள் பேரம் பேத்தி சண்டை இல்லாமல் இருக்கிறீங்களா யாராவது? ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்குறதில்ல. ஏன்னா அந்த வளர்ப்பு முறைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாறி போய் நம்மளே நம்ம திட்டிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி வாயில் நீங்கள் குழந்தை பருவத்திலேருந்து அந்த குழந்தைங்கிட்ட அன்பாக பழகி பாருங்கள், உங்கள்கிட்ட அது அன்பாக பழகும். நீங்கள் பழகிறதுக்கு அந்த குழந்தைய விடுறதில்ல. பாட்டி வீட்டுக்கு போ, தாத்தா வீட்டுக்கு போ, இல்லாட்டி ஸ்கூலில் போ, ஹாஸ்டலில் போ. நம்ம அன்பு அரவணைப்பு என்பதே சுத்தமாக கிடையாது. எப்போ நம்மளை விட்டா போதுன்னு நம்ம ஒதுங்கிடணும். குழந்தைய பெக்கிறதுக்கு தெரியுது, ஆனால் வளர்த்த தெரியல. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ஒழுக்கத்தில் சின்ன சின்ன விஷயங்களே நம்ம கடைபிடிக்கலைன்னா நீங்கள் பெரிய டாப் மோஸ்ட் மரணமில்லா பெருவாழ்வுக்கு சாகா கல்விக்கு எப்படி சார் வர்றது? சிந்திக்கணும். ஆமாம், அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் ஏதுமில்லார். இந்த குழந்தை பிறந்த உடனே நீங்கள் அது ஏதாவது கேட்டுச்சா? குழந்தை பெற்றுட்டீங்க, பெற்றுட்ட உடனே அது எனக்கு பருப்பு சாதம் வேணும், இல்லை வேறு ஏதாவது வேணும்னு அந்த குழந்தை கேட்குதா? அப்போ நம்மளுடைய பழக்க வழக்கத்தை குழந்தை பருவத்திலேருந்து அது ஊட்டிடணும். அது தாய். அது பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தை பிறந்த உடனே இது வெளியில் இருக்கக்கூடிய ஆகாரம் கொடுத்தால் அந்த குழந்தைக்கு ஆபத்து வரும், உயிர் இழந்துவிடும் என்பதற்காக 10 மாதம் சுமக்கின்ற தாயினுடைய உடம்பில் அதற்கு வேண்டிய பாலை சுரக்க வைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இது! அது 100ல் 1 பங்கு ரொம்ப லேசானது. அது தாயினுடைய பால் உலகத்திலே சிறந்த மருந்து. அதுதான் எங்கள் டாக்டர்கள்லாம் சொல்லுவாங்க, தாய்ப்பாலை கொடுக்காத குழந்தைகளை நிறைய பேரை சாவடிச்சிட்டாங்க. அப்போ அந்த தாயினுடைய பால் அந்த குழந்தை பிறந்த உடனே அதை தான் நம்ம கொடுத்து வளர்த்துறோம். அது வந்துட்டு பாடு, அது வேறு ஏதாவது சுவையை கண்டுச்சா? அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை கொடுக்குறீங்க, இட்லி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்தை சேர்க்குறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை சேர்க்குறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்க்குறீங்க. என்ன அப்போ என்னாச்சு, இந்த அறுசுவையும் கூட்டி கூட்டி நீங்கள் தின்ற மாதிரியே குழந்தைக்கும் கொடுத்து அது அறுசுவைக்கு அது மாறி போச்சு. இதைத்தானே வள்ளலார் சொல்கிறாரு, காரமும் மிகு புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே, ஆரமுது உண்டு என்னோடு ஆடையடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடையடி பந்து. அப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இந்த குழந்தைகளுக்கு உருவாகி இதே மாதிரி தான் ஜெனரேஷன் பூரா உலகம் முழுவதும். இதை மாற்றுவதற்காக, இதை எடுத்து சொல்லுவதற்காகத்தான் வள்ளலார் வர்றார். ஏன் நமக்கு அகம் கருத்து புறம் எழுத்து இருக்கிறது? அகத்தே கருத்து புறத்து எழுத்திருந்த உலகர் அனைவரையும் சொல்லிட்டார் வள்ளலார். அப்போ அகம் கருத்து இருக்கிறது, புறம் எழுத்து இருக்கிறது. அப்போ அகத்தில் எப்படி இருக்கணும்? வெளுத்து இருக்கணும். நீங்கள் புறம் கருப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அகம் கருப்பாக இருக்கக்கூடாது. இதைத்தான் வள்ளலார் சொன்னார். அகம் என்பது ஆன்மா. ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள் தான் கருப்புன்னார். திரை விளக்கத்தில் எழுதுறார் இல்லையா, ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய 7 திரைகளில் முதல் திரை எது? கருமையில் பச்சை வர்ணமுடையதுன்னு வரும். கருமையில் பச்சை வர்ணம், டார்க் பிளாக்னு அதுக்கு பேர். கருப்பையும் பச்சையும் கலந்தீங்கன்னா டார்க் பிளாக்காக மாறிடும். ஒரு பெயிண்ட் கடையில் போய் நீங்கள் கருப்பு வச்சிங்கன்னா சாதாரண கருப்பு இருக்கும், அதில் கொஞ்சம் பச்சை பெயிண்ட்டை கலந்து பாருங்கள், டார்க் பிளாக்காக மாறிடும். அப்போ கருமையில் பச்சை வண்ணமுடைய திரை தான் நமக்கு டார்க்காக இருக்கிறது. அதான் அகங்கருத்து இருக்கிறது. அகத்தை முழுசாக மறைச்சாச்சு.
ஃபுல்லாக நம்ம மறைச்சி வச்சிட்டோம். நம்ம மறைக்கல. இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது. நம்மெல்லாம் அப்பாவிகள், நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு வழிகாட்டினவங்க தானே குற்றவாளிகள். இப்போ எல்லாருமே மக்களை கேட்குறவங்கள திட்டுறது தப்பு. அது கேட்குறவங்கள மற்றவங்க சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு தான் அங்கே வந்திருக்காங்க. ஆனால் வந்தவங்கள போய் திட்டி என்ன பண்ணுறது? இவர்களை, இவர்களுடைய ஆன்மாவை, இவர்களுடைய அந்த ஒழுக்கத்தை மறைத்து வைத்தவர்கள் தான் மதவாதிகள்னார் வள்ளலார், சமயவாதிகள்னார். அப்போ யாரை திட்டுவது? சமயங்களையும் மதங்களையும் திட்டினால், அதை ஒதுக்கி தள்ளினால்தான் உங்களுக்கு தூய்மையான வாழ்க்கை வரும். அதனால தான் சொன்னார், ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே, இன்னைக்கு நேத்தல்ல, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே. இப்போ சொல்கிறேன் கேட்டுங்கன்றார். நீதியிலே, சன்மார்க்க நெறிதலிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர், அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது, கூவுகின்றேன் உமையே. நம்மளை கூப்பிடுறாரே, ஏன் அவர்களை தலைவெழுத்தா? மற்றவங்க மாதிரி எழுதி வச்சுட்டு அவர் பாட்டில் ஏதோ ஒரு சித்து விளையாட்டை விளையாடி போயிருக்கலாமில்ல. அப்போ இந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய என்னுடைய ஆன்மாக்கள் துன்பப்படுகிறது, உண்மை தெரியாமல் இங்கே அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்லி அவர்களை புனிதர்களாக மாற்ற வேண்டும், அருள் பெறுவர்களாக மாற்ற வேண்டும், என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டும். இதுதான் வள்ளலாருடைய தனித்தன்மை. மற்றவர்கள் யாரும் சொல்லவில்லை. ஏன் கதிர்வேல் எனக்கு வீட்டில் இப்போ ஏசி இருக்குது, வசதி இருக்குது, நான் பாட்டில் பெட்டில் படுத்து தூங்கிட்டு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, தின்னுவிட்டு நான் இருக்கலாம்ல. எனக்கு நான் தலையெழுத்து, நான் போகிறதுனால பணம் வாங்குறேன்னா, இல்லை எனக்கு ஏதாவது எல்லாம் கொட்டி கொட்டி கொடுக்குறாங்களா? கிடையாது. ஏன்னா யான் பெற்ற இன்பம் வையகம் பெருகிட்டுனார். நமக்கு தெரிந்த உண்மைகளை இந்த சமுதாயத்திற்கு பரப்ப வேண்டியதுதான் நம்ம வேலை. ஏன்னா அந்த சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கிறது. இதை எடுத்து சொல்வதற்கு ஆள் கிடையாது, துணிச்சல் கிடையாது. நேற்றாதான் சொன்னேன் நான், மகாபாரதம் என்பது என்ன, ராமாயணம் என்பது என்ன இல்லையா? அப்போ நீங்கள் நவகிரகன்னு போய் சுத்துறீங்கள் என்ன? உங்கள் உடம்பில் இருக்கக்கூடியதை உங்களால் பார்க்க முடியாமல், காப்பாற்ற முடியாமல், அதை தொடர்பு கொள்ள முடியாமல் வெளியிலே அடைகிறீர்களே, இது என்ன நியாயம்? இதைத்தானே வள்ளலார் நமக்கு சொன்னார். அப்போ வள்ளலார் சொல்லுவது என்ன சாதாரண விஷயமா? இறைவனுடைய நேரடி வாக்கு மூலம், இடைத்தரகர்களுடைய வாக்கு மூலம் அல்ல, நேரடியாக வாங்கி கொடுக்குறார் நமக்கு. சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சொல்கிறார் இல்லையா? சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மை வரும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும். யாரு கொடுத்தாரு? ஆண்டவர் சொல்றார் வள்ளலார்கிட்ட, நீ உரைத்த சொல் அனைத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதான். இப்போ யாருடைய ஆட்சி? வள்ளல் பெருமானுடைய ஐந்தொழில் வல்லபத்தை வள்ளல் பெருமானிடத்தில் இறைவன் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம ஏதோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா தேர்தல், இன்னைக்கு யாராவது நினச்சிருப்பீங்களா? எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு புதுமையாக இருக்குது. அப்போ இன்று இந்த மக்களை எப்படியும் மாற்றிவிடலாம் என்ற ஒரு குறிக்கோள் எல்லோருக்கும் இருக்குது. இந்த மக்களுக்கு என்ன கொடுத்தால் இந்த மக்கள் ஏமாறுவார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போ மக்களுக்கு எதை நம்ம கொடுக்கணும்? அருளை கொடுத்தால், உண்மையை கொடுத்தால் அவன் நீண்ட நாள் வாழ்வான், அவன் மனிதனாக வாழ்வான். பொருளை கொடுத்து ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாக்கிவிட்டது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், ஏன் ஜீவகாருண்யம் பண்ணார்? நீ உதவி செய்கின்ற பொழுது உன்வசமாக அவன் மாறிடுவான். பொருளை கொடுத்தவனுக்கே மாறிடலாம்ல.
அப்போது இந்த ஜீவர்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள். இந்த ஏழ்மையை உருவாக்கியவர்கள் யார்? ஜாதி மத சமயவாதிகள், அரசியல்வாதிகள். அவர்கள் அதை இப்போ கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆன்மீகவாதிகள் ஏற்படுத்திய அந்த ஏழ்மையை அரசியல்வாதிகள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் கடவுள் பெயரை வைத்து மக்களை தன்வசமாக எடுத்தார்கள். இவர்கள் பணத்தை வைத்து தன்வசமாக எடுக்கிறார். வெரி சிம்பிள். அப்போ இந்த மக்களை திருத்த வேண்டுமானால் எத்தனை ஆண்டுகள் போராட வேண்டும்? பாமர மக்கள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு 500 ரூபா கிடைச்சா போதும், நாளைக்கு ஒரு வட்டிக்காரனை கட்டிடலாம். ஒரு 5000 ரூபா கிடைச்சா போதும், ஒரு பிரச்சனையை தீர்த்திடலாம். அதுதான் அவங்க குறிக்கோள். நீ எவன் ஆள்றா எவன் ஆட்சி பண்ணுறா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அப்போ இந்த மக்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள்? இதைத்தான் வள்ளலார் சொன்னார். வள்ளலாருடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, இந்த பாமர மக்கள், அறியாத மக்கள், உண்மை தெரியாத மக்களை கடவுள் பெயரை சொல்லி ஜாதி மத வேறுபாடுகளை சொல்லி நீ ஆன்மீகம் என்ற போர்வையிலே மக்களை தன்வசமாக மாற்றினாய். அப்போது கோயிலுக்கு வந்தார்கள். இப்பொழுது மக்கள் எங்கே போகிறார்கள்? பணம் யார் கொடுக்கிறார்களோ அவர் பக்கம் போகிறார்கள். பணம் கொடுப்பவன் அவர்களுக்கு கடவுளாக தெரிகிறான். புரியுதுங்களா? இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் சன்மார்க்கம் என்பது எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் பரப்ப வேண்டும்? நம் மக்களை மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? மனிதர்களை மனிதர்களாக மாற்ற வேண்டியது சன்மார்க்கிகளின் கடமை அல்லவா? இதனால் தானே வள்ளலார் நமக்கு சொல்லார், இந்த உலக மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் என்னை அனுப்பி வைத்தார். நான் எவ்வளோ பெரிய கொள்கையில் நம்ம இருக்கோம், ஒரு உயர்ந்த கொள்கையில் நம்ம வந்திருக்கோம். இப்போ இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இன்றைக்கி இங்கே ஒரு 10-20 பேர் இருந்துக்கிறதுனால கூட இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு. இந்த எல்லைக்கோட்டில் நீங்கள் வந்துட்டீங்க. சாதாரணமாக எல்லாராலையும் வர முடியாது. வருவதற்கு இன்னும் நீண்ட நாட்களாக எப்படி வருவாங்க? அவர்களை நம்மை போல வர வைக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது ஜீவகாருண்யம், உயிர் இரக்கம், அன்பு. அதனால தான் அன்பு, தயவு, கருணை, அருள் பிரிச்சது. அப்போ அன்பும் தயவும் நீங்கள் விதைக்கின்ற பொழுதுதான் மக்கள் தன்வசமாக மாறுவார்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த திரைகள் நீங்கும். ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக செய்யப்படுகின்ற ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. தெளிவாக சொல்லிட்டாங்க. கடவுள் வழிபாடுனா என்னையா? ஜீவர்களுக்கு இரக்கம் காட்டுவது தான் கடவுள் வழிபாடு. இரக்கம் நீங்கள் என் உயிர் நீங்கினார். என்னுடைய உடம்பில் இரக்கம் என்பது இல்லை என்றால் என் உடம்பில் உயிர் இருக்காது. இரக்கமே என் உயிர்னார். ஏன்னா அந்த இரக்கம்தான் இறைவனை சென்றடையும். அப்போதுதான் இறைவனுடைய அருள் என்பது நம்ம ஆன்மாவில் இறங்கும். அது இறங்கும் போது தான் ஆன்மா விரியும். மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவானது மலர் போன்று விரிகின்ற பொழுது ஆன்மாவிலிருந்து அருமுதம் சுரக்கும். அதுக்கு பேர் தான் ஆன்ம நிகழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி. பக்தி என்பது என்ன? மன நெகிழ்ச்சி, மன உருக்கன்றார். ஏன் அங்கே பிரிக்கிறார் வள்ளலார்? நீ பக்தி செலுத்தினால் மன நெகிழ்ச்சி உண்டாகும், மன உருக்கம் உண்டாகும். அது கரணங்களில் உள்ளது. மனம் எங்கே இருக்கு? கரணங்களில் இருக்கிறது. அந்த கரணங்களில் உள்ளது நிலை பெற்று நிற்காது. ஆன்மாவில் உள்ளது நிலை பெற்றது. வெரி சிம்பிள். ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்க வேணுமா, மன நிகழ்ச்சி மன உருக்க வேணுமா? நீங்களே எடுத்துங்க. பக்தி என்பது மன உருக்கம், மன நிகழ்ச்சி. இது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கூப்பிட்டு வந்தோடனே ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், வீட்டுக்கு போனோடனே அப்படியே ஆஃப் ஆகிடும். ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்கம் என்பது நிற்காது, அழியாது, நிலைத்து நிற்கும். அதே தான். அதனால் நீங்கள் நம்மவர்கள். வள்ளலார் என்ன சொன்னார்? நம்மளாம் நான் நீ இந்த ஜாதி அந்த ஜாதி இதெல்லாம் சொல்லலை. சன்மாரிகள் எல்லாம் யார்? நம்மவர்கள், இறைவனை புரிந்து கொள்பவர்கள், உண்மையான இறைவனை தெரிந்து கொள்பவர்கள், இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்கள். ஆதலால் நம்மவர்களாக இருந்து நீங்கள் இந்த பிறவியில் முயற்சி எடுத்தால்தான்
அடுத்த பிறவி சான்ஸாவது கிடைக்கும். அதனால் இன்னும் அவர் பேசணும். அதனால் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மறுபடியும் அடுத்த மாதம் வருகின்ற பொழுது பேசுவோம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம எதையோ எடுத்தோம் எங்கேயோ போயிட்டோம். இப்படி தான் ஒரு தடவை நடக்குது. நம்ம எதையோ ஒன்று பேசலான்னு வருவோம், அது எங்கேயோ ஒன்று போயிடுது. அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வள்ளல் வெளுபான் வெளிச்சமாக வச்சுட்டார். ஒன்றும் இல்லை. அப்புறம் நேற்று ஒருத்தர் அன்பர் கேட்டார், அப்போ முருகன் இல்லையா அப்படின்னு கேட்டார். இருக்காருங்க. எங்கே இருக்கார்? உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கார். ஒரு சின்ன விளக்கம். 6 முகம் 12 கைன்னு வச்சுருக்காங்களா? முருகனுக்கு என்ன வச்சுருக்காங்க? 6 முகம் 12 கை. 6 முகம் என்றால் என்ன? உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களுக்கு பேர் 6 முகம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னா. 6 ஆதாரங்கள். அப்போ அந்த 6 ஆதாரங்கள் தான் ஆன்மாவிலிருந்து ஒளி வருது, ஆற்றல். அப்போ அதுக்கு பேர் 6 ஜங்ஷன் பேர். நம்ம உடம்புக்குள்ளே 6 ஜங்ஷன் இருக்குது. 6 ஜங்ஷனில் ஒளி வந்த உடனே அந்த ஒளி 2ஆக பிரிக்கப்படுது, இடது பாகம் வலது பாகம். அப்போ என்னாச்சு? 6 ஜங்ஷனில் மின்சாரம் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், 6 டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கரண்ட்டை பிரித்து கொடுக்குது, வலது பாகமும் இடது பாகமும். அப்போ நமக்கு வலது இடதுல வச்சுருக்கிறோமில்ல, இது 2ஐயும் பூட்டியிருக்கு பாடியில். அப்போ அந்த இடது பாகத்துக்கு ஒரு 6, வலது பாகத்துக்கு 6, என்னாச்சு? 12. 6 முகம் என்பது 6 ஆதாரங்கள், 12 பிரிவு என்பது 12 கைகள். வெரி சிம்பிள். வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ வேலு வச்சுருக்கானே சார், வேலுக்கு பேர் தான் அறிவு. அறிவு எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்கணும், அகன்று இருக்கணும், ஆழமாக இருக்கணும். கோல் வச்சுருக்காங்க இல்லையா? அறிவு என்பது மிக கூர்மையாக இருக்கணும், அது அகன்று இருக்காங்க, கீழே அகன்று இருக்கும், ஆனால் அது ஆழமாக இருக்கணும். அதான் கோல் கீழே நினைக்கிறது. அப்போ அறிவு என்பது கூர்மையாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருந்தால் அவன் அறிவுள்ளவனு பேர். இதுதான் முருக தத்துவம். இதை விட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோம்? என்னென்னோ பண்ணுறோம். பழக்க வழக்கங்கள் தான், வேற ஒன்றும் அதை விட முடியல. அது மேலே தொடர்பு அதிகமாக பாசம் வச்சுட்டோம். அவன் முட்டாள்கிட்ட கூட நீ ஒரு பாசம் வச்சிங்கன்னா அவனை விட முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு திருடங்கிட்ட பழகினா திருடன் ஒன்றா சொல்கிறான்ல, முட்டாள் ஒன்றா பாசம். இந்த பாசத்தை நீங்கள் வேறு விதமாக மாற்றுங்கள், உண்மை அறிந்து மாற்றுங்கள். உங்களுக்கு உண்மை தானாக விளங்கும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.